அழகே அழகுல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். பாக்யராஜ் தங்கராஜ் வீட்டுல பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்க. தங்கராஜ் வீட்டு பக்கமா தான் நைட் டியூட்டிக்காக சுரேஷ் போய்கிட்டு இருக்காரு. போற வழியில தங்கராஜ் வீட்டு கேட்டு திறந்துருக்கு. என்ன மாமாவுடைய வீட்டு கேட்டு திறந்துருக்கு, இந்த நேரம்லாம் மாமாவுடைய வீட்டு கேட்டு திறந்துருக்காது அப்படின்னு சொல்லி சுரேஷ் வண்டியை நிப்பாட்டிட்டு உள்ள போய் பார்த்தா தங்கராஜ், பாக்யராஜ், ரேவதி 3 பேரு நின்று ரொம்ப தீவிரமா பேசிக்கிட்டு இருக்கு. என்ன அண்ணன் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சுரேஷும் உள்ள வர, என்னன்னு இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சுரேஷ் கேட்க, வா மச்சான் வாடா மாப்பிள, இங்க ஒரு பெரிய பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்ல, என்ன மாமா என்னக்கா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி சுரேஷ் கேட்கும். அது ஒண்ணும் இல்ல சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்ல, ரேவதி நீ வா கூட அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் ரேவதியை கூப்பிட, என்னன்னு என்னாச்சு, எதுக்கு நீ அக்காவை கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, அதுவும் இந்த நேரத்துல இங்க வெளியில நின்றுகிட்டு இருக்கீங்க, வீட்டுல கூட உட்காந்து பேசாம, என்ன மாமா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி சுரேஷ் கேட்க, அப்பதான் தங்கராஜ், அது ஒண்ணும் இல்ல மாப்பிள, உங்க அக்காவுக்கு நான் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தேன், அந்த பனிஷ்மெண்ட்டை நீங்க எப்படி கொடுக்க போச்சு அப்படின்னு சொல்லி உங்க அண்ணன் பேங்க் ஆபீசர் வந்து என்கிட்ட தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும், என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்கவும், பாருடா ரேவதியை நைட்டுன்னு கூட பார்க்காம வெளியில உட்கார வச்சிருக்காருடா, கேட்டா இதுக்கு பேர் தண்டனையா, நம்ம மலருடைய பிறந்த நாளைக்காக ரேவதி வந்துச்சுல, அப்போ வீட்டுல போய் சொல்லிட்டு வந்திருக்கான், அதுக்கு இவர் தண்டனை கொடுக்கறாராண்டா, எதா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வச்சு பேசலாம்ல, அதுவும் நைட் நேரம் கூட பார்க்காம மழை வர மாதிரி இருக்கு, இந்த நேரத்துல நைட் ஃபுல்லா ரேவதி வெளியே தான் இருக்கணுமா, இதெல்லாம் என்னடா சுரேஷ் நீ கேட்க மாட்டே அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சொல்ல, சுரேஷுக்கும் பார்த்தா இது தப்புன்னு படுது. என்ன மாமா அப்படின்னு சொல்லி சுரேஷ் தங்கராஜ் கேட்க, என்ன மாப்பிள நீயும் என்னைய நான் செஞ்சது தப்புன்னு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் கேட்கவும், ஆமா மாமா நீங்க செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லி சுரேஷ் ஒரே போட மாப்பிள அப்படின்னு சொல்லி தங்கராஜ் கேட்கவும், ஆமா மாமா எங்க அக்கா மாமா, அக்காவை வெளியில உட்கார வச்சிருக்கீங்க, அக்காவுக்கு தண்டனை கொடுக்கறாந்தா அக்கா கிட்ட நீங்க பேசாம இருக்கலாம், மிரட்டலாம், இல்ல வேற ஏதாவது சொல்லலாமே, அதை விட்டுட்டு வெளியில ஒரு நைட்டு ஃபுல்லா இருக்கணும்னா என்ன மாமா இது, மாமா இது இந்த ரோட்டு வழியா போற என் கூட இருக்கிற ஆபீசர் ஏதாவது பார்த்தாங்கன்னு வைங்களேன், உங்களை தான் அரெஸ்ட் பண்ற சிச்சுவேஷன் கூட போகலாம், இதெல்லாம் பெரிய கிரிமினல் மாமா அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், என்ன மாப்பிள நீ எனக்கு கிளாஸ் எடுக்கிற அப்படின்னு சொல்லி தங்கராஜ் கேட்கவும், மாமா கிளாஸ் எல்லாம் எடுக்கல மாமா, அக்காவை உள்ள கூட்டிட்டு போங்க, அண்ணே நீ வா அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், உள்ளெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது, இவ இன்னைக்கு ராத்திரி முழுக்க இங்கதான் இருக்கணும், நான் எடுத்த முடிவு தான், இவளுக்கு நான் கொடுத்த தண்டனை தான் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் ரூல்ஸ் பேசவும், அப்பதான் பாக்யராஜ், ரேவதி இது சரிப்பட்டு வர மாதிரி தெரியல, நைட்டு முழுக்க நீ வெளியில ஒன்னும் உட்காந்துருக்க வேணாம், வா நம்ம வீட்டுக்கு போலாம், நீ காலையில அதுக்கப்புறம் பேசிக்கலாம், வா நீ நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் ரேவதி கையை பிடிச்சு கூப்பிட ஆரம்பிக்க, ஏய் போயிருவியாடி அப்படின்னு சொல்லி தங்கராஜ் மிரட்ட, என்னங்க ரொம்ப மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க, நானும் வந்ததுல இருந்து பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன், வீட்டுக்குள்ள வச்சு பேசுங்கன்னு, அதையும் கேட்க மாட்டேங்கிறீங்க, எங்க வீட்டுக்கு போனாலும் போயிருவியான்னு மிரட்டுறீங்க, என்னதாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் குரலை ஒசத்துற விட்டா அடிச்சிருவியோ அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும், நான் பொறுமையா தானே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சொல்ல, இங்கே தங்கராஜ் தேவையே இல்லாம கோவப்பட்டு பாக்யராஜ் சட்டையை பிடிக்க சுரேஷ் 2 பேர்த்தையும் சமாதானப்படுத்தி வைக்கிறேன்னு சொல்லி, மாமா விடுங்க மாமா, அண்ணே விடுனே மாமா விடுங்க மாமா அப்படின்னு சொல்லி 2 பேர்த்தையும் சமாதானப்படுத்துறதுக்காக தள்ளி விடுறாரு. அண்ணே விடுனே வேணானே நீ வீட்டுக்கு போனேன்னு சொல்லி ஒரு பக்கம் ரேவதி ஒரு பக்கம் கத்த, எனக்கு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரேவதி 2 பக்கமும் கடந்து மல்லு கட்ட, அப்பதான் சுரேஷ் இப்ப நிறுத்த போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கத்தவும், இங்க தங்கராஜ் பாக்யராஜ் சட்டையில இருந்து கை எடுத்துறாரு, மாமா நீங்க பண்றது தப்பு மாமா, அக்காவை உள்ள கூட்டிட்டு போறான் தான் கூட்டிட்டு போங்க, இல்லனா அண்ணன் சொன்ன மாதிரி அக்காவை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷும் சொல்லவும், என்ன குடும்பமா சேர்ந்து என் குடும்பத்தை பிரிச்சு அக்கு சுக்கு ஆக்கலான்னு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும், யாருங்க உங்க குடும்பத்தை பிரிச்சது, பொண்டாட்டி எப்படி நடத்தணும்னு தெரியல, கேட்டா என்கிட்ட கார் இருக்கு பங்களா இருக்கு காசு இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் பெருமை மட்டும் பீத்த தெரியுது, ஒரு பொண்டாட்டிய மனசு நோகாம எப்படி பாத்துக்கணும்னு தெரியல, அவ என்ன கொலை குத்தமா செஞ்சா, என் வீட்டுக்கு தானே வந்தா, பிறந்த வீட்டுக்கு தானே போனா, அதுக்கு ஏதோ பெரிய கொலை குத்தம் பண்ண ரேஞ்சுக்கு அவளை ஒரு நாள் ராத்திரி முழுக்க வெளியில உட்கார வைக்கிறோன்றீங்க, என்னங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் கத்துன்னு கத்த தங்கராஜால பார்த்தா எதுவுமே பேச முடியல. அக்கா நீ வா நம்ம வீட்டுக்கு போயிட்டு, மாமா நீங்க உள்ள போங்க, வா அக்கா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி சுரேஷ் ரேவதி கையை பிடிச்சு இழுக்க, அப்பதான் தங்கராஜ் சுரேஷ் கையை பிடிச்சு தடுக்கவும், மாமா வேண்டாம் மாமா எதுவும் பிரச்சனை வேண்டாம், பொறுமையா சொல்றேன், எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம், இப்போ நீங்க மைண்ட் எதுவும் சரியில்லைன்னு நினைக்கிறேன்,
தண்ணி எதுவும் போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சுரேஷ் கேட்க, என்ன என்னைய பார்த்தா குடிச்சிட்டு தகராறு பண்ற மாதிரி இருக்கா, என்ன சுரேஷ் நீ இப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்லவும், மாமா அப்படி இல்ல மாமா, இப்ப எதுவும் பிரச்சனை வேணான்னு சொல்றேன், நான் அக்காவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தங்கராஜ் கிட்ட சுரேஷ் எவ்வளவோ பேசி பாக்குறாரு. ஆனா தங்கராஜ் மண்டையில எதுவுமே ஏற மாதிரி தெரியல. இங்க ரேவதி கையை பிடிச்சுக்கிட்டு, நீ போக கூடாதுடி, இங்கேதான் நிக்கணும் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும், அப்ப சுரேஷுக்கு கோவம் வந்து தங்கராஜை பார்த்தா பலார்னு ஓங்கி ஒரு அறை விட்டுறாரு. நானும் பொறுமையா சொல்லிக்கிட்டே இருக்கேன், சொல்றத கொஞ்சம் கூட காதுலயே வாங்க மாட்டேங்கிறீங்க, அக்கா வா நீ வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி சுரேஷ் பார்த்தா ரேவதியை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறாரு.